என்ன சார் முறைக்கிறீங்க? இந்த மாதிரி ஹேண்ட்ஸம் கிரிமினலை பார்த்ததே இல்லையா? ஒரு வேலை பண்ணுங்க சார், என்ன ஒரு போட்டோ எடுத்துங்க. அதை செவுத்துல மாட்டிட்டு தினமும் என்னையே பார்த்துக்கிட்டு இருங்க. போட்டோ என்ன உன்னையே தொங்க விடுறேன், அதுவும் புது ஸ்டேஷன்ல. அங்கதான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்னடா முறைக்கிற? கண்ணை காட்டுறியா? அங்க வந்து உன் கண்ணை காட்டு. அங்க உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சதா? கீழே பாடுறா, கீழே பாருன்னு. அவினாஷ், அந்த கிறுக்கன்றதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் காட்ட வேண்டியதை காட்டினா அவன் கொட்டை அடங்குது. அவினாஷ், பல்விந்தர் ஓடுறான், சீக்கிரம் அவனை போய் புடி. ரிஷி, உன்னால என்னோட லக்ஷ்மி எனக்கு கிடைக்கல. போலீஸ் வர துரத்திட்டு வராங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை நிச்சயமா நான் விட மாட்டேன். உன்னை நான் கொல்லுவேன். அதுவும் இன்னைக்கு நான் கொல்லுவேன். பல்விந்தர், நீயா? லக்ஷ்மிக்கு முன்னாடி என்ன அடிச்சலடா. பெரிய அட்வைஸ்லாம் பண்ண. இப்ப லக்ஷ்மி வருவாளா? வர மாட்டாடா. அப்படியே வந்தாலும் உன்னோட பணம் தாண்டா கிடைக்கும். உன் கதை முடிஞ்சது ரிஷி, முடிஞ்சது. ரிஷி, இல்ல அக்கா, என்னாச்சு? அக்கா ரிஷி, என்னாச்சு? ஷாலு, ரிஷி, அந்த அயோக்கிய பல்விந்தர் கனவு கண்டாங்க. அவன் வந்து அக்கா ரிஷி கிட்ட போகணும். ஒரு நிமிஷம் ஷாலு. பல்விந்தர் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் அவன் பைப்பு மேல ஏறி ரிஷிய கத்தியால கொஞ்சம் அமைதியா ரிஷி. அக்கா நான் உடனே ரிஷி பாரு, நீ வீட்டுக்குள்ள இருக்க. பாரு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். பாரு வாக்கா. அக்கா, அது கெட்ட கனவு. நீ வா, உட்காரு. அமைதியா உட்காரு. என்னாச்சுக்கா? இது கனவா? எப்படி? தண்ணி குடி. நீ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்க, அத மறந்திருக்கா? இல்ல ஷாலு, என்னுடைய கனவு ஒரு மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது அது வந்து என்னோட வாழ்க்கையில முழுசா ஒரு வாட்டி நடந்துரும். நான் இன்னொரு கனவு கண்டேன் தெரியுமா? ஆமா, கருப்பு ட்ரெஸ்ல ஒரு பொம்பளை ரிஷி என்கிட்ட இருந்து இழுத்துட்டு போனா. அப்புறம் அவ யாரு தெரியுமா? அவ மலிஷ்கா. கனவுகள் பலிக்கிறதுக்கு அதிகமா நேரம் ஆகாது ஷாலு. ஆமா ஷாலு, நான் கனவு கண்ட மாதிரி அங்க ரிஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் ரிஷிக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். அப்படின்னா என்ன பண்ண போற? நீ என்ன பண்ற லக்ஷ்மி? என்ன விடு. நீ அசஞ்சுக்கிட்டே இருப்பியா? நீ பட் அதர்கிட்ட நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அசைய கூடாது, பேசக்கூடாது, புரியுதா?
எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறேன். எந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? பல்விந்தரை இப்படி அடிப்ப? பட் அவ பல்விந்தர் கையை பிடிச்சு எனக்கு ஒண்ணுமே ஆகல. நீ அங்கதானே இருந்த. இப்படி நீ பல்விந்தரை அடிப்ப? அப்படி என்ன அவசியம்? உன் கைய பாரு. நான் ஏதாவது சொன்னா அப்புறம் ரொம்ப பேசுவேன்னு சொல்லுவேன். என்னை யாரும் இப்படிலாம் திட்டினதே இல்லை தெரியுமா? மாம் சில நேரம் திட்டுவாங்க. சரி, ஓகே, நீயும் திட்டு. ஐ மீன், நீயும் திட்டலாம் தேவைப்படும் போது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் வெறும் வதந்தி தான். இதெல்லாம் உண்மைன்னு நம்பாத. எது வதந்தி? அதான் அது நீம் சாப்பிட்டா பிளட் சுத்தமாயிடும், ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நீம் எல்லாம் சாப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீமா? நீ வேப்பல சாப்பிடுறதுனால தானே ரொம்ப கசப்பா பேசுற. டென்ஷன் ஆக வேண்டாம். நான் இப்பவே ஷாலுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்க வீட்டுல எவ்வளவு நீம் டேப்லெட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து குப்பை தொட்டில போட சொல்லிடுறேன். சாரி, பேட் ஜோக். நான் தான் சொன்னேன்ல, நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளருவ. இப்ப பேசவும் கூடாது, அசையவும் கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க டாக்டர். டாக்டர் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாரு. ட்ரெஸ்ஸிங்லாம் தேவையில்லை. இங்க லக்ஷ்மி அது ட்ரெஸ்ஸிங். என்ன ரிஷி, ஏன் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ற? டாக்டர் உள்ள வரலாம்ல? ப்ளீஸ் நீங்க உள்ள வாங்க. டாக்டர், ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அவசியம் இல்லை, ப்ளீஸ். ஏன்? டாக்டர் வந்தா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன்னு நேத்து சொன்னல. நான் இப்போ சொல்றேன், எனக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் நல்லாவே இருக்கேன். நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மியை பத்தி என்னமோ சொன்னல. லக்ஷ், ஞாபகம் இருக்கா? லக் லக் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது லக்கி. நான் ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு எனக்கு எதுவுமே ஆகல. நீயே பாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒன்றும் ஆகல. சரி, நீங்க ரெண்டு பேரும் என் வேலையை செய்ய விடுறீங்களா? சாரி ரிஷி, கம் ப்ளீஸ். சிட். யா. எங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. காட், லக்ஷ்மி இங்க இல்லையா? பட் நான் ஃபீல் பண்ணனே, அவ இங்க தான் இருந்தா. லக்ஷ்மி இங்க என் பக்கத்துல இருந்தா. நான் ரிஷி கூடவே இருந்தாகணும். ஆமா, நான் அங்க போய் அவன் கூட இருக்கணும். அது ஏன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? அட, ஏதாவது கேளுங்க. அங்க போறதுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு மனசே வரல. ஆனா இப்ப நான் திடீர்னு கிளம்பி இருக்கேன். நீ மாமாவை லவ் பண்ணிட்டு இருக்க. ஷாலு, நீ இருக்கியே. ஏய், உனக்கு இவ்வளவு தூரம் தான் புரிய வந்திருக்குல்ல? அப்படியே இருக்கட்டும். நான் எதுக்காக போறேன்னு நானே சொல்றேன். நான் எதுக்காக போறேன்னா, லக்ஷ்மி, கொஞ்சம் இங்க வாமா. தோ வரேன் சித்தப்பா. நான் திரும்பி வந்து எல்லாத்தையும் சொல்றேன். என்னாச்சு? அம்மா லக்ஷ்மி, இந்த பாரு, இது ஓன் சார்ஜரா என்ன? ஆமா, இது எப்படி இங்க வந்தது? பத்திரமா வைமா. சரி. ஏய், என்ன இது? லக்ஷ்மி அக்காவோட பேக். அவ தான் கிளம்புறான்ல. ஒரு நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன வாக்கிங் நடக்குது? சித்தி, இத பத்தி நான் சொல்றதுக்கு வெளியே வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. லேட் ஆகுதுன்னு தான் நான் உடனே போய் பேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா மெயின் விஷயத்துக்கு வாயேன். என்ன இது? ஏன் பேக்கை ரெடி பண்ணிருக்க? அது நான் போறேன். போறியா? எங்க? வீட்டுக்கு. அதாவது ஓபேராய் மேன்ஷனுக்கு. ரிஷி கிட்ட போறேன். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம். நீ இப்படி சந்தோஷமா கிளம்புறத பார்க்கும்போது மனசு நிறைஞ்சு போச்சு. இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்க. நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும்.
நான் அந்த ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டிப்பேன் உன் மனசுக்கு நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வமா. சித்தப்பா, நான் அங்க போறேன். ஆனா என்னோட உரிமைக்காக ஒண்ணு நான் அங்க போல. நான் ரிஷிக்காக தான் அங்க போறேன். அவன் ரொம்பவே நல்லவன். அவன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கான், என் கூடவே இருந்தான். இன்னைக்கு ஷாலு நம்ம கூட இருக்கா. அதுக்கு காரணமே ரிஷி தான். அவன் என் கூடவே இருந்தான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னோட ஜாதகம் அவன் கூட இருக்கிறதுனால அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ரிஷி கூட நான் வாழ போறேன் இந்த ரூம்ல, அதுவும் சீக்கிரமே. அப்புறம் நாக் பண்ணிட்டு வர வேண்டியதில்லை. இப்பெல்லாம் அப்படி தானே வரேன். இன்ஃபேக்ட் மற்றவங்க தான் நாக் பண்ணிட்டு வரணும், நான் வேண்டாம். என்னாச்சு ரிஷி? ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லலாம். ஆ இல்லை, ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. Are you sure? Yeah. ஓகே தென் நான் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் பெயின் கில்லர் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் வாங்கி போடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சரி நான் கிளம்புறேன். ம் டாக்டர் ப்ளீஸ் உட்காருங்களேன். எனக்கு உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். ஆக்சுவலி டாக்டர், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு அவனோட ரூம்ல இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதோட ஒரு முறை இல்லை, பல முறை தெரியுதா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது நடக்க தான் செய்யும். ஒருத்தர் ஒரு நபரை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட ஞாபகம் வந்து அவர் அவங்கள மிஸ் பண்ணாருன்னா அவங்க அவர் கூட தனியா ரூம்ல இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். அப்ப அவங்க அவர் கண்ணுக்கு தெரியவாங்க. ஓ ஓகே. அதோட அது வேற யாரும் இல்ல, அது லக்ஷ்மி தான். ஐ நோ தட். ஸோ டாக்டர், அப்போ உங்க கணக்குப்படி இந்த மாதிரி ஆளு, ஐ மீன் என்னோட ஃப்ரெண்டு, உடனே போய் டாக்டரை பார்த்தாகணுமா என்ன? இந்த நோய்க்கு மருந்து டாக்டர் கிட்ட கிடையாது ரிஷி. ஏன்னா இந்த நோய்க்கான காரணம் தான் இந்த நோய்க்கான மருந்து. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கோ இப்படி தெரியுதுன்னு சொல்றியே, அது கண்டிப்பா நீ தான். அதோட யாரை நீ பாக்குறியோ அது லக்ஷ்மி தான், ரைட்? நீ லக்ஷ்மியை பத்தி அதிகமா யோசிக்கிற, ஏன்னா அவ உன் பக்கத்துல இல்ல. நீ அவ பக்கத்துல இருந்தாலோ இல்ல அவ கூட வாழ ஆரம்பிச்சாலோ உன்னோட மூளை இந்த அளவுக்கு யோசிக்காது. அதோட நீ பாக்குற இடத்துல எல்லாம் தெரிய மாட்டேன். நான் இப்போ உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? முடிஞ்ச வரைக்கும் நீ லக்ஷ்மியோட பக்கத்துல இருந்த. அது இருக்கட்டும், லக்ஷ்மி எங்க போயிட்டா? அவளை பார்க்கவே இல்லையே. டாக்டர், வேலை முடிஞ்சுதா? என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டேன். மத்தது ரிஷி கையில தான். உடம்பு பாத்துக்கப்பா. தேங்க்யூ டாக்டர். ஓகே. நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கரெக்டாக தான் சொல்றாரு. நான் நிஜமாவே அதிகமாக யோசிக்கிறேன். லக்ஷ்மி பத்தி, ரைட்? ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நீயும் தான் மனுஷன். நான் எப்படி? என்ன லக்ஷ்மி கிட்ட பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்செட் ஆயிடுற, அப்புறம் எல்லாத்தையும் பெருசா குழப்பி விட்டுற. ஏதாவது உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூட பயமா இருக்கு. வாட்? யா மனுஷ்கா, நான் இது சொன்னா உனக்கு கண்டிப்பா பிடிக்காது மனுஷ்கா. இப்பெல்லாம் நான் உன்கிட்ட போய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டேன் லக்ஷ்மிக்காக. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இப்பெல்லாம் உன்கிட்ட நார்மலா பேச முடியல மனுஷ்கா. உன் முன்னாடி நிற்கும் போது என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியுது. அதனால நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப பொய்யெல்லாம் பேசுறேன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா ரிஷி? யா மனுஷ்கா, நான் கரெக்டா தான் பேசுறேன். முதல்லலாம் உனக்கு நிறைய கோபம் வரும், அப்செட் ஆயிடும். அப்பெல்லாம் எனக்கு நீ ரொம்ப கியூட்டா தான் தெரியும், நீ ரொம்ப நல்லவளா தெரியும். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நான் கூட சண்டை போடும்போது வேற மாதிரி ஃபீல் பண்றேன். இப்பெல்லாம் உன்னோட விஷயத்துல நான் இரிட்டேட் ஆயிட்டு இருக்க மனுஷன். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. ஐ கான்ட் டீல் வித் திஸ் எனிமோர். கொஞ்சம் கொஞ்சமா நீயா மாறிடுவேன்னு எதிர்பார்த்தேன். பட் நோ, நீ மாறவே மாட்டேங்க. நீ என்ன பேசுற ரிஷி? நீ என்கிட்ட போய் பேசுறியா? ஆமா மலிஷ்கா. மலிஷ்கா, மலிஷ்கா.
நான் ஏன் இப்படி பண்றேன்? என்ன பண்றேன்? இது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவகிட்ட என்னால பேச கூட முடியல. நான் பேசினா இவ கோவப்படுறா. என் லைஃப்ல சந்தோஷமா இருக்கவே முடியல. நானும் இவ கோவப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசி வைக்கிறேன். ஒருவேளை நான் தான் வேணும்னு இந்த மாதிரி நான் பேசுறேன்னா என்ன? இவ என்னோட லைஃப்பை விட்டு ஒரேடியா போகணுங்கிறதுக்காக. அதே நேரத்துல லக்ஷ்மி அவ எனக்கு போன் கூட பண்ண மாட்டேங்கிறா. இதான் காரணமா இருக்கும். அதான் நான் லக்ஷ்மியை பத்தி அதிகமா யோசிக்கிறேன். போயிட்டு வரேன் சித்தி. என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. சரி சரி இருக்கட்டும். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வரேன். ஆண்டி ப்ளீஸ் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ள விடாதீங்க ப்ளீஸ். அவளே வரமாட்டா, ஸோ டோன்ட் வரி. நான் சொன்ன தப்பா எடுத்துப்பீங்க. ஆனா அது ஆனா என்ன? ஆண்டி உங்களை மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க. உங்களை எல்லாரும் திசை திருப்புறாங்க. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல. அண்ணா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அண்ணா ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. நான் இப்போ வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. உங்க முன்னாடி தான் நான் ரிஷி கூட இருந்த உறவை மொத்தமா முடிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் ரிஷியை காப்பாத்தியே ஆகணும். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். எந்த தடங்கள் எந்த ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து நாங்க போராடணும். என்ன பிரசாதம் விழுந்துருச்சு. இது நல்ல சகுனம் கிடையாது. ஏன் இப்படி ஆச்சு? ஏதாவது தப்பா நடக்க போகுதா? நீ என்ன சொல்ல வர? நீங்க லக்ஷ்மிய ரிஷியோட ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க, கவசமா நினைக்கிறீங்க. ஆனா அவ ஒன்னும் கவசம் இல்ல ஆண்டி. சொல்ல போனா அவ தான் பெரிய காலனா வரப்போறா. ரிஷியோட லைஃப பாழாக்க போறா. ஷீ இஸ் டெஸ்ட்ராயிங் எவ்ரிதிங். மலிஷ்கா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதா பேசுறியா? ரிஷிக்கு எவ்வளவு தடவை ஆபத்து வந்ததுன்னு தெரியுமா? என்கிட்ட கேள்வி கேட்காத. நீ என்ன சொல்ல வரியோ அதை தெளிவா சொல்லு. நான் ஒன்னும் சொல்ல வரல, காட்ட வந்திருக்கேன். ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் ப்ரூவ் இட் டு யூ. என் கூட வாங்க. இல்ல, எந்த ஒரு தப்பும் நடக்காது. என்னோட தலையில உங்க கை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. இதை நான் எறும்புகளுக்காக விட்டுட்டு போறேன். என் கூடவே எனக்கு துணையா இருங்கம்மா. நான் எப்பவுமே பலவீனம் ஆயிடக்கூடாது. எனக்கு சக்தியை கொடுங்க. யாரோட ஃபோனுக்காகவே வெயிட் பண்றீங்க? என்ன ஃபோன் கால்க்காக வெயிட் பண்றீங்க என்ன? இல்ல யாரோட ஃபோனுக்கும் வெயிட் பண்ணல. அப்படியா? நல்லது. என்ன சிரிக்கிற? எதுக்கு ஸ்மைல் பண்ற? நான் எங்க சிரிக்கிறேன்? நான் சிரிக்கல. அப்படியா? அப்ப நான் தப்பா பார்த்தனா? இல்ல, நீங்க ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணாத மாதிரி நானும் சிரிக்கலாம் இல்ல. சிம்பிள். அப்படின்னா நான் போய் சொல்றேன், நீ என்கிட்ட சொல்ற இல்ல? இப்ப சொல்லுங்க, வெயிட் பண்றேன். அப்படிலாம் எதுவும் இல்ல ஆயுஷ். நான் ஒன்னும் போய் சொல்லல. அது நான் இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். நான் ஒன்னும் எங்க லக்ஷ்மியோட போனுக்காக வெயிட் பண்ணல. அது லக்ஷ்மி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அவ ரொம்ப குழப்புறா. அவ எனக்கு காலே பண்ண மாட்டேங்கிறா. அட எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு. ஷாலுவும் தப்பிச்சிட்டா, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல. ஏன் கால் பண்ண மாட்டேங்கிறா? வீட்டுக்கு போனதே எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. அது என்ன சொல்றது, அவ கஷ்டமான நேரத்துல கூட எனக்கு கால் பண்ணல. என் கூட அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. என் முன்னாடி இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரியா பிஹேவ் பண்ணுவா. அப்புறம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருப்பா. எனக்கு புரியல. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. தனியா இருக்கும்போது என்ன மொத்தமா மறந்து போயிடுறா. முன்னாடி இல்லைன்னா மறக்க தானே செய்வாங்க.
என்ன 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 லுக்கு? இதான் நிஜம். அதான் சொல்லுவாங்கல்ல, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு. எதிரில இருந்து போயிட்டா போயாச்சு, மைண்ட்ல இருந்து மனசுல இருந்து போயாச்சு. ஆப்ரகடாப்ரா. கண்ணு முன்னாடி இல்லனா இல்ல, அவ்வளவுதான். என்ன இதெல்லாம் தெரியாது? தெரியாது. அது சரி, இதை நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? கேட்டிருக்க. நான் பழமொழியை பத்தி ஒண்ணும் பேசல. நான் லக்ஷ்மி பத்தி என்ன பத்தியும் சொல்றேன். ஐ மீன், இந்த எங்க 2 பேருக்கும் நடுவுல இது மேட்டரே இல்ல. அது என்ன மேட்டர் ரிஷி ப்ரோ? எங்க பாரு, லக்ஷ்மி ரொம்ப வித்தியாசமானவ, ரொம்ப வித்தியாசமானவ. அவளுடைய பர்சனாலிட்டியே வேற. அப்படின்னா அது என்ன பர்சனாலிட்டி? இங்க பாரு, அவ ரொம்ப மூடி, ஓகே, அண்ட் ரொம்ப வித்தியாசமா பழகுவா. சில நேரம் ரொம்ப சந்தோஷமா பேசுவா, அப்புறமா கோவமா பேசுவா. சில நேரத்துல என்னோட வைஃப் மாதிரியே பேசுவா. ஆனா சில நேரம் ஆனா நீங்க ஏன் ரொம்ப டிபிக்கலா பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே டிபிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரியே பேசுறீங்க. பேசுறது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா இருக்கும். அண்ணி உங்களுக்கு கால் பண்ணலன்னு நீங்க மூட் ஆஃப் ஆயிருக்கீங்க. சரி விடுங்க, பண்ணலன்னா பண்ணல, விட்டு தள்ளுங்க. ஏன் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன திமிரு? பண்ணுங்க. முடியாது. பண்ண மாட்டீங்களா? நான் ஒன்னும் உங்ககிட்ட லக்ஷ்மியை பத்தி பேச வரல. அது வந்து டேய், நீ காரை ஓட்டுறா, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்க. நான் ஒன்னும் லக்ஷ்மியோட போனுக்கு வெயிட் பண்ணல. ஷாலு கரெக்டா தான் சொல்றேன். நீ ஒன்னா நம்பர் முட்டாள். வேற என்னவோ சொல்லுவால, தத்தி. நீ ஒரு தத்தின்னு சொல்லுவால. ஆமா, ஆனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா? மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். இது வேறயா? இந்த ஷாலு எல்லா இடத்துலயும் என் பேரை கெடுக்கிறா. பட் ஒரு செகண்ட் இருக்கு, இது எப்படி என் மேல ஷிஃப்ட் ஆச்சு? ஒன்னு சொல்லவா? ஷாலு சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் நல்லவன்னு அவளுக்கும் தெரியும். நான் ஒரு மகான். நீ ரொம்ப நல்லவ, நீ ஒரு பெரிய மகான். ஓகே, அப்படியே நினைச்சுக்கோ. எனக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, என்னது? இந்த ஷாலு எல்லா இடத்துலயும் என் பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரா. அது மட்டும் இல்ல, அவ இப்படி சொன்னா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? இதான் நிஜம். என்கிட்டே போய் சொல்றியா? நீ அங்க போன? எங்க போன? ஷாலுவை காப்பாத்த எனக்கு முன்னாடி ஓடி போனல, அதுவும் திருட்டுத்தனமா. போடா போடா, ஏதாவது சொல்லிட போறேன். நானும் ஏதாவது சொல்லிட போறேன். இல்லனா 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 என்ன சொல்லுங்க. பண்ணுவ? நான் கால் பண்றேன். யாருக்கு வேணாலும் பண்ணிக்க. டேய், யாருடா பண்ற? லக்ஷ்மி அன்னைக்கு நான் கால் பண்றேன். நீங்க உங்களை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நீ போனை கட் பண்ணு. இல்ல நான் பண்ணுவேன். ஆயுஷ், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு? நான் போனை கட் பண்ணு. ஃபைன். நான் கால் பண்ணல. ஆனா ஒரு கண்டிஷன். இந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறதை என்கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, சொல்றேன். நீ என்ன யோசிச்சியோ அது கரெக்டா தான் சொல்றேன். நான் என்ன யோசிக்கிறேன்? அதான்டா, நான் லக்ஷ்மியோட போனுக்கு தான் வெயிட் பண்றேன்.